Hi all, this is Shalini. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். 3 magical things that ensure a healthy glowing skin, that is called CTM. C for cleansing, T for toning, M for மாய்ஸ்சரைசிங். பேசிக்காக இது வந்து நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கிளென்சிங், சி ஃபார் கிளென்சிங். இந்த கிளென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாங்காக ட்ராவல் பண்ணி வரோம், நிறைய டர்ட் இருக்கும், ஸோ மேக்கப் ஏதாவது பண்ணியிருப்போம், இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்திருப்போம், காலேஜ் ஆஃபீஸ் இந்த மாதிரி வந்து எங்கேயாவது போயிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்ததுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் வீட்டுக்கு வந்ததுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென்சர், ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி வந்து ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணோம், ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா டீப்பாக வந்து உள்ளே இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கும் கிளென்சர். தென் டோனிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து டோனர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, போர்ஸ் மட்டும் தான் மினிமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டோனர் வந்து அந்த மினிமைசிங் ஒர்க்கை மட்டும் பண்ணாமல் ஒரு 8 பெனிஃபிட் வந்து பண்ணுது. அந்த 8 பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேலன்சிங் ஸ்கின் pH, ரிமூவிங் இம்ப்யூரிட்டிஸ், ஹைட்ரேட்டிங், மினிமைசிங் போர்ஸ், எக்ஸ்போலியேட்டிங், ரெடியூசிங் டார்க் ஸ்பாட்ஸ், இம்ப்ரூவிங் ஸ்கின் டோன், ரெடியூசிங் சைன் ஆஃப் ஏஜிங். இந்த மாதிரி வந்து ஒரு 8 பெனிஃபிட் கிட்ட இருக்கு. ஸோ டோனர் வந்து இந்த 8 பெனிஃபிட்டுமே பண்ணுது. ஸோ ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி டோனருமே நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா நல்லாவே இருக்கும். தென் ஃபைனலாக மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக வந்து நம்ம எல்லாருமே மாய்ஸ்சரைசர் போடுவோம், ஆனால் கரெக்டான ஸ்கின் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது தான் நமக்கு தெரியாது. ஸோ எந்த மாதிரியான ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பேசிக்காக நார்மல் ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் ஏதாவது க்ரீம் வாங்குறீங்க அப்படின்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம நார்மல் ஸ்கின் டைப்பாக இருக்கவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். பிகாஸ் அவங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே இருக்காது ஃபேஸில், பிம்பிள், ஆக்னி அந்த மாதிரி வந்து ஒரு பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால எந்த மாதிரியான க்ரீம் வந்து நீங்கள் நார்மல் ஸ்கின் டைப் வந்து போட்டாலும் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். தென் ட்ரை ஸ்கின்க்கு எந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் போடுறாங்கன்னா, க்ரீம் பேஸில் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக மாய்ஸ்சராக இருக்கும், நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கும் அவங்களுக்கு. ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு எந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பேஸ், சிலிகான் பேஸ், மினரல் பேஸ் இந்த மாதிரியான டைப்பில் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டால் அவங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து நிறைய செக்ரேட் ஆகுறது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பினேஷன் T zone will looks like ஆயிலி, C zone will looks like dry. ஸோ T zone வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து நிறைய செக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஸோ க்ளோவாக இருக்க மாதிரி தெரியும். C zone வந்து ட்ரைனஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே ஆயில் அண்ட் ட்ரை ரெண்டுமே வந்து இருக்கிறது தான் வந்து காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜெல் டைப்பில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த CTM வந்து நம்ம ஒரு டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின்னாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.